வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நித்வா புயல் காரணமாக புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் 10 அடிக்கு மேல் கடல் அலைகள் சீற்றம். 500 படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்த மீனவர்கள். புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு தொழிற்சாலை விவகாரத்தில் அரசியல் தலைவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் பாதுகாப்பாக உள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. தாவேகா கூட்டத்திற்கு தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறையுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. புயல் கனமழை எச்சரிக்கை எதிரொலி. கோணாங்குப்பம் சுண்ணாம்பாறு படகு குழாமில் கரையோரம் உள்ள மரங்களில் பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்டுள்ள படகுகள். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் கடல் அலைகள் சீற்றத்துடன் 10 அடிக்கு மேல் எழும்புவதால் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் 50 அடி தொலைவில் 500 படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் கடல் சீற்றம் 10 அடிக்கு மேல் எழும்புவதால் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. பல அடி தூரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் வசிக்கும் மீனவர்கள் தங்களின் படகுகளை 50 அடி தொலைவில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி வலைகளையும் படகுகளையும் பாதுகாத்து வருகின்றனர். புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு தொழிற்சாலை விவகாரத்தில் அரசியல் தலைவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் பாதுகாப்பாக உள்ளார் என காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாக மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகளில் நடத்தப்படும் சோதனை நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றும், அந்த தொழிற்சாலைகளுக்கு பாதுகாப்பாக அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் என இந்த ஆட்சி வந்ததில் இருந்து பலமுறை சொல்லி வருவதாகவும், அப்போதெல்லாம் அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அது மட்டுமின்றி மருந்து கட்டுப்பாட்டு துறையை சேர்ந்த மருந்து ஆய்வாளரை அரசியல் தலைமையில் இருப்பவர்கள் அழைத்து மிரட்டியுள்ளனர் எனவும், மேலும் புதுச்சேரியில் சட்டப்பேரவையை வழி நடத்தக்கூடியவர் கூட அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்றும், மத்தியில் இருந்து ஆய்வுக்கு வருகின்ற அதிகாரிகளையும் தன்னுடைய மத்தியில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி பரிசோதனை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார் எனவும், இதன் காரணமாக புதுச்சேரியில் காலாவதியான மருந்துகள், போலி மருந்துகள் கடைகளில் கிடைக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எது உண்மையானது எது போலியானது என்று கண்டுபிடிக்க முடியாத வகையில் அந்த போலி மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன என்றும், உண்மையான தொழிற்சாலைகளில் தரப்படும் பேட்ச் எண்ணை வைத்து இங்குள்ள தொழிற்சாலைகள் அதே போன்ற போலி மருந்தை உற்பத்தி செய்திருக்கின்றார்கள் எனவும், பாஜக கூட்டணி அரசு வந்த பிறகு 4 ஆண்டுகளாக இது நடந்து வருவதாகவும், ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. போலி மருந்து தயாரிக்க மதுரையை சேர்ந்த ராஜாவை போன்ற ராஜா ஒருவர் இங்கு இருக்கிறார் என்றும், அந்த ராஜாவை இதுவரை கைது செய்யவில்லை. முதல்வர் வைத்துக் கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை பல இடங்களில் சீரழிந்துள்ளதை பார்க்கிறோம் என்றும், இதற்கு முதல்வர் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் எனவும், மருந்து தொழிற்சாலைகள் மீது நடத்தப்படும் சோதனை துணைநிலை ஆளுநரின் உத்தரவின் பேரில் நடப்பதாக செய்திகள் வந்துள்ளதாகவும், ஆனால் துணைநிலை ஆளுநருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த நடவடிக்கை முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்றும், துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளை கட்டுப்படுத்துகின்றாரே ஒழிய அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பது உண்மைதான் என்றும், ஆகவே துணைநிலை ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இதில் ஈடுபட்டுள்ளார்களோ அவர்கள் மீது உண்மையான முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தில் சிபிஐயை நம்ப முடியாது என்றும், எனவே நீதிபதியின் நேரடி மேற்பார்வையில் முழுமையான விசாரணை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தாவேகா கூட்டத்திற்கு தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறையுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும், புயலை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைத்தும் எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு வருகிறார். காரைக்காலில் அனைத்து முகாம்களுக்கும் உணவு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்றும், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காத அளவிற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும், அதே போல மோட்டார் இயந்திரங்களும் அந்தந்த பகுதிகளில் தயார் நிலையில் உள்ளதாகவும், கனமழையில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், தாவேகா கூட்டத்திற்கு தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறையுடன் கலந்தாலோசித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார்.
டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் கடல் சீற்றத்தால் 900க்கும் மேற்பட்ட படகுகள் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நேற்று இரவு முதல் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் காரைக்கால் மீனவர்கள் 13வது நாளாக கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதால் மீன்பிடி துறைமுகத்தில் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 300க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வலைகள், படகுகள், எஞ்சின்களை மீனவர்கள் பத்திரமாக பாதுகாப்பாக எடுத்து வைத்துள்ளனர். 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, பட்டினச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. டிட்வா புயல் காரணமாக காரைக்கால் கடலில் கடும் சீற்றம் காணப்படுவதால் கடற்கரை பகுதியில் பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க போலீசார் தடை விதித்த நிலையில் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு வந்த பொதுமக்களை போலீசார் வெளியேற்றி வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் அதிகாலை முதல் மழை பெய்ய துவங்கியுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து புயல் பாதிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 பேரிடர் மீட்பு குழுவினர் நேற்று புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மழை பெய்யக்கூடும் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் அரசு விடுமுறை அளித்துள்ளது. அதேபோல புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் செல்லக்கூடிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இறங்க போலீசார் தடை விதித்து கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை ஓரங்களிலும் கடலில் இறங்கி குளிக்கவும் முயற்சி செய்ததால் போலீசார் பொதுமக்களை வெளியேற்றி வருகின்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ISTE 55வது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் மாநாட்டில் 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ISTE 55வது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் மாநாடு கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கல்வி மறு உருவாக்கம் 5.0 மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கான கல்வி என்ற கருத்தை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவரும் தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை தாங்கினார். கல்லூரி இயக்குனர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை நிகழ்த்தினார். பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் சத்யபால் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்தார். உலக பொறியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் கத்தார் அகமது ஜாசிம் அல் ஜோலோ அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். இதில் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் 20 மாநிலங்களில் இருந்து ISTE நிர்வாக குழு உறுப்பினர்கள் 100 பேரும், தலை சிறந்த கல்வியாளர்கள், தொழில் வல்லுநர்கள் என 350 பேரும் கலந்து கொண்டனர். 120 பேர் ஆய்வு கட்டுரைகளை வழங்கினர். இவ்விழாவில் இந்தியாவின் தலை சிறந்த கல்வியாளர்கள் 80 பேருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புயல் கனமழை காரணமாக நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு படகு குழாமில் கரையோரம் உள்ள மரங்களில் படகுகள் பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்டுள்ளன. புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. மேலும் கடல் அலைகளும் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. மேலும் புயல் தாக்கம் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறில் உள்ள படகு குழாமில் படகுகள் அனைத்தும் கரையோரம் உள்ள மரங்களில் கட்டி பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்க வந்த புஷி ஆனந்த் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் புறக்கணித்தார். புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் DGP-இடம் மனு அளித்திருந்தனர். அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னியகோயில் வரை நடைபெறும் என்றும்
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனுமதி கோரி மனு அளித்தனர். இந்நிலையில் ரோடு ஷோவிற்கு இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்காததால் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் டிஜிபியை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் சந்திக்க வந்தபோது அங்கு டிஜிபி இல்லாததால் ஐஜி மற்றும் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஆகியோரை சந்தித்து அனுமதி கோர இருந்த நிலையில் அவர்கள் புயல் காரணமாக பாதுகாப்பு குறித்து ஆய்வுக்கு சென்றதால் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் யாரையும் சந்திக்காமல் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த புஷி ஆனந்திடம் அனுமதி கிடைத்ததா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஆனால் அவர் எதற்கும் பதில் தராமல் அங்கிருந்த காரில் ஏறி தப்பிச் சென்றார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் வசிக்கும் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட வலியுறுத்தி சேது செல்வம் தலைமையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் வசித்து வரும் வீடற்ற ஏழை எளிய மக்கள் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இவர்கள் சம்பாதிக்கும் வருவாயில் பாதிக்கும் மேற்பட்ட தொகையை வாடகையாக செலுத்தி வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர். எனவே இவர்களுக்கு வீட்டு மனை பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வலியுறுத்தி வீடற்ற மக்களுடன் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சேது செல்வம் தலைமை தாங்கினார். இதில் பொதுமக்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் குடை பிடித்தபடி கலந்து கொண்டு கோயில் மனைகளில் குடியிருந்து வரும் புதுப்பேட்டை, வேலன் நகர், கவுண்டம்பாளையம், சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி, பொய்யாக்குளம், முத்துலிங்கம்பேட்டை ஆகிய ஊர்களில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும். புதுப்பேட்டை முருகேசன் நகரில் அரசு ஆஜிடம் செய்துள்ள இடத்தில் இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வழங்கிட வேண்டும். நீண்ட காலமாக பொய்யாக்குளத்தில் வசிக்கும் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் கடும் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த ட்ரோன் வீடியோ வெளியாகியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. தற்போது கடலில் கடும் சீற்றம் அதிகரித்துள்ளதால் சுமார் 7 அடி உயரம் வரை அலை எழும்பி வீசுகிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள 15 கிராமங்களிலும் மீன்பிடிக்க செல்லவில்லை. உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் குடும்பத்துடன் உடல் தானம் செய்த திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி அதற்கான கடிதத்தை உதயநிதியிடம் காண்பித்து வாழ்த்து தெரிவித்த நெகிழ்ச்சியான காட்சி அரங்கேறியுள்ளது. தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை புதுச்சேரி திமுகவினர் சிறப்பாக கொண்டாடினர். இதனை முன்னிட்டு புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி வித்தியாசமான முறையில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது மனைவி கவிதா இருவரும் தங்களது உடலை இறப்பிற்கு பிறகு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கியுள்ளனர். இதற்கான படிவத்தில் கையெழுத்திட்டு வித்தியாசமான முறையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து திமுகவினரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளனர். பின்னர் சென்னை சென்ற காந்தி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து உடல் தானம் செய்ததற்கான படிவத்தை காண்பித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனால் நெகிழ்ந்து போன உதயநிதி தன் மேல் இவ்வளவு அன்பு என பிறந்த நாளில் மகிழ்ச்சி அடைந்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.